லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். Luke's Gospel, chapter 13, verses 6 to 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். He spake also this parable. A certain man had a fig tree planted in his vineyard, and he came and sought fruit thereon, and found none. Then said he unto the dresser of his vineyard, Behold, these 3 years I come seeking fruit on this fig tree, and find none. Cut it down, why cumbereth it the ground? And he answering said unto him, Lord, let it alone this year also, till I shall dig about it and dung it. And if it bear fruit, well, and if not, then after that thou shalt cut it down. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த காலங்களிலே அவர் சொன்னதான உவமைகளை நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலே நாம் படிக்கின்றோம். Those are the parables which our Lord Jesus Christ said when he was ministering on this earth. We can see them in Matthew, Luke, Mark and John's Gospels. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாயை திறந்து உபதேசித்தாரோ அவர் உபதேசித்ததான நேரத்தில் எல்லாம் உவமைகளின் மூலமாகவே ஜனங்களோடு கூட பேசினார். Whenever the Lord Jesus Christ was teaching, he always taught with the help of the parables. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உவமைகளின் மூலமாக ஜனங்களோடு கூட பேசினார் என்றால், அழிவில்லாத பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே காணக்கூடியதான ஒரு சம்பவத்தின் மூலமாக, ஒரு பொருட்களின் மூலமாக விளக்குவதற்காக உவமைகளின் மூலமாக பேசினார். Why the Lord Jesus Christ was using these disciples as he was telling about the truth? Because those things which we see, the real happenings and the incidents we come across in our day-to-day life, with the help of them, the Lord Jesus was describing to these people the imperishable, incorruptible things of the heaven. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, Matthew's Gospel, chapter 13, verse 39, 35. 35வது வசனத்தில், என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றத்திற்கு முதல் மறைபொருளானவைகளை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். And the Lord said, I will open my mouth in parables, I will utter things which have been kept secret from the foundation of the world. மறைபொருளான சில சத்தியங்களை, மறைபொருளான பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அழிவுக்குரியதான ஒரு பொருட்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். So the things which are kept hidden, the kept secrets of the kingdom of God, the Lord Jesus was revealing all that through the perishable things of this world. அவர் உவமைகளை அன்றி அவர்களோடு கூட பேசவில்லை என்று நாம் 34வது வசனத்திலே நாம் In படிக்கிறோம். verse 34 we read that without a parable spake not Jesus unto them. ஒருமுறை அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, எங்களிடத்திலே ஏன் உவமைகளின் மூலமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். One time his disciples approached Jesus and told him, why you are speaking through parables to us? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொன்னார். And then Jesus replied, see, to you it is granted to know the mysteries of the kingdom of God, but not to them. பரிசுத்த வேதாகமத்திலே பலவிதமான உவமைகளை பற்றி நாம் In the படிக்கின்றோம். Holy Scripture we read about different types of parables. அந்த உவமைகளிலே ஒன்றுதான் திராட்சை தோட்டத்தினுடைய ஒரு உவமையாயிருக்கிறது. And one among these parables is the parable concerning the vineyard. ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டு A வைத்திருந்தார். certain man had a fig tree planted in his vineyard. இந்த உவமையின்படி ஒரு திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டு வைக்க முடியாது, கூடாது. So on the basis of this parable, nobody will plant a fig tree in a vineyard. ஏனென்றால் நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே நாம் படிக்கிறதான வேளையிலே ஒரு திராட்சை செடி என்று சொல்லும்போது அது ஒரு சுத்தமான ஒரு செடிதான். Because on the basis of the book of Isaiah, where we read that a vineyard is pure and clean. அந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளே வேறொரு செடிகளை நட்டு வைப்போமானால்
அது பலனை தராது. Supposing we are planting some other plant or a tree in a vineyard, then that vineyard will be fruitless. அந்த செடியானது வேறு விட்டு ஆழமாய் போய் கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் அந்த செடி நடப்படுகிறதான அந்த இடமும் கூட ஒரு சுத்தமான ஒரு இடமாய் காணப்பட வேண்டும். Supposing that a vine, that a grapevine is going to go deep in its roots into the soil, then even the place where we are planting that sapling must be clean and pure. நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே படிக்கிற வேளையிலே அந்த திராட்சை செடியானது பலன் கொடுப்பதற்காக அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடியதான கல்லையும் முற்களையும் அவர் எடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். In the book of Isaiah we read that a gardener, before he was planting this vine, grapevine, he was picking out the stones and the briars from that place. அப்போ திராட்சை தோட்டத்திற்குள்ளே ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்ததாக நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். But here we read that this man had planted a fig tree in the midst of a vineyard. ஆனால் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடின போது அது கனி அதிலே ஒன்றும் காணப்படவில்லை. But when that owner was searching for the fruit in this vine, he couldn't see even a single fruit. அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஒரு சொந்தக்காரர் ஒருவர் காணப்படுகிறார். Yeah, there was an owner of that particular vineyard. அந்த சொந்தக்காரரோ அந்த திராட்சை தோட்டத்தை ஒரு நபரிடத்திலே பராமரிக்கும்படிக்கு அவர் கொடுத்து விட்டு செல்கிறார். And the owner of that vineyard had entrusted this orchard to keep it up. அந்த husbandman, எஜமான் தோட்டக்காரன் இடத்திலே வந்து பராமரிக்கிற இடத்திலே வந்து 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகின்றேன், ஒன்றையும் காணவில்லை. ஆகவே இந்த அத்தி மரத்தை நீ வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்று சொல்கின்றார். And that owner of that vineyard, that husbandman is coming to that dresser of that vineyard. He tells him, see, for these 3 years this grapevine is growing, but I do not find a single fruit in that. Why should it spoil that ground? Cut it off. அதற்கு தோட்டக்காரன் எஜமான இடத்திலே வந்து, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்கிறான். But that this dresser of that vineyard comes and tells that owner, sir, allow this grapevine to grow this year. I will dig around it and I will dung it, apply the fertilizer, let us see. இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், இது கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். And he said, allow it to grow here for 1 year more. If it can bear fruit, all right, otherwise we will cut it off. அருமையானவர்களே, இந்த ஓமையை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு நாம் படிக்க போகிறோம். Yeah, beloved people of God, we are going to compare this parable with the life of every one of us assembled here. திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரமானது நடப்பட்டது. See, in that vineyard a big fig tree was planted. இந்த திராட்சை தோட்டம் எஜமானுக்கு சொந்தமானது. And this vineyard belongs to the owner. இந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கென்று ஒரு தோட்டக்காரனை, ஒரு வேலைக்காரனை அவன் அமர்த்தி இருக்கின்றான். And to till it and to dress that vineyard, the Lord had appointed a husbandman, a dresser. இந்த தோட்டக்காரனுடைய வேலை என்னவென்றால் குறித்த நேரத்திலே கொத்த வேண்டும், எருவிட வேண்டும், தண்ணீர் விட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செவனவே செய்து வருகிறான். And as a gardener or as a dresser, he must go to that vineyard at the appointed times and he must apply the fertilizer, the manure, and he must prune the plants, take care of them. ஆனால் இந்த அத்தி மரமானது 3 வருடமானாலும் அது தேவையான எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அது பலன் கொடாமல் காணப்பட்டது. But you see this fig tree, it was now 3 years since it was planted. It had experienced all the benefits of that orchard, but yet it was fruitless. எஜமான் சொல்கிறான், அந்த அத்தி மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொல்கிறான். And then the husbandman, that the owner says, why don't you just cut down that fig tree? தோட்டக்காரனோ இந்த ஒரு வருஷமும் பொறுக்கட்டும் என்று அதற்காக வேண்டிக் கொள்கிறான். And the dresser, that is the gardener, says, he is telling, 1 year you just be patient, then let us see. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான திராட்சை தோட்டம் என்று சொல்வது சபையை வெளிப்படுத்துகிறது. And this vineyard mentioned in this place represents a church. இந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளே நடப்பட்டதான அத்தி மரம் என்று சொல்வது நாம் ஒவ்வொருவரையும் வெளிப்படுத்துகிறது. And that fig tree which had been planted in this vineyard is representing every one of us. இந்த இடத்திலே திராட்சை தோட்டத்திற்கு ஒரு எஜமான் இருக்கிறான். அந்த எஜமான் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. And here you see there is a owner for this vineyard, and that owner is actually a shadow of our Father God. இந்த திராட்சை தோட்டத்தை எஜமான் ஒரு தோட்டக்காரனிடத்திலே, ஒரு வேலைக்காரனிடத்திலே கொடுத்து விட்டு போயிருக்கிறார். And now this Father God, that is this owner, is entrusting this vineyard to a gardener, a keeper of the vineyard. இந்த தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். So the keeper of this vineyard is our Lord Jesus. இந்த
தோட்டக்காரனுடைய வேலை என்னவென்றால் காலாகாலங்களிலே அதற்கு தண்ணீர் விட்டு உரம் விட்டு பாதுகாப்பல் கொடுக்கக்கூடியதான ஒரு வேலைதான். And what is the job of this gardener? This keeper of this vineyard must visit frequently, right at those times this vineyard, and then apply fertilizer, water, etc. நம்முடைய ஆண்டவரும் கூட சபையாகிய தோட்டத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவ்வப்போது தந்து கொண்டிருக்கிறார். Yes, our Lord Jesus is also meeting all the needs of this church people then and there. இந்த தோட்டத்தில் நடப்பட்டதான அத்திமரம் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் கனி கொடுக்க வேண்டும். And the purpose why this fig tree was planted in that vineyard was that it must bring forth fruit. கனி என்று சொல்வது கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை So வெளிப்படுத்துகிறது. this fruit represents the divine nature of our Lord Jesus. இந்த தோட்டத்திலே வைக்கப்பட்டதான அத்திமரமானது கனி கொடாதபடியினால் அதை எஜமான் வெட்டி போடும்படிக்கு சொல்கிறார். Because this fig tree planted in this vineyard did not bring forth the fruit, therefore the owner, the master says, you cut it down. இது வெட்டி போடுதல் என்று சொல்வது அது ஒரு நியாய தீர்ப்பை So வெளிப்படுத்துகிறது. when we say that you just cut it off, that represents a judgment for that plant. அருமையானவர்களே, அத்திமரமாகிய நம்மை ஆண்டவர் சபையாகிய தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். Yeah, beloved people of God, we the fig trees have been planted, we are kept inside that vineyard, that is the church of God. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான திராட்சை தோட்டம் என்று சொல்வது சபை என்று நான் சொன்னேன். I have already told you that this vineyard here represents a church. இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிற வேளையிலே When we read about this vineyard in the church, in the holy scripture, அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சத்தாரே என்று ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். in the book of Isaiah, 5th chapter, we read that this orchard, that is this vineyard, is the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை தோட்டம் என்று So அழைக்கப்பட்டார்கள். the people of Israel were called as that vineyard. இந்த ரட்சிப்பு என்று சொல்வது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் முதலாவது கொடுக்கப்பட்டது. And this salvation, was first granted only to the people of Israel. அவர்களோ இந்த ரட்சிப்பை அவர்கள் புறம்பே But தள்ளினார்கள். those people just rejected this salvation experience. இந்த ரட்சிப்பை அவர்கள் புறம்பே தள்ளினபடியினால் இந்த ரட்சிப்பு புறஜாதியாராகிய நமக்கு கிடைத்தது. Because they had cast away this salvation experience, we the Gentiles could receive that salvation. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை தோட்டங்களாய் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களின் மத்தியிலே நம்மை ஒரு அத்திமரமாக நம்மை நட்டு And வைத்திருக்கிறார். therefore, though these Israelites bear this vineyard, that the Lord had planted we, the Gentiles, as a fig trees in the midst of the vineyard. கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் அவருக்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும் என்பதுதான். So why the Lord has kept us till this day in the church, so that we may bring forth the fruits meet unto the Lord. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு கூட்டி In கொடுத்திருக்கிறார். the life of every one of us, God has added one more new year. ஏனென்றால் தேவனுக்கு சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நொடி கூட நமக்கு அந்த நேரம் கிடைக்காது. Because without the will of God, even a single second will not be added to our life. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் அதை குறித்து ஆண்டவருக்கு ஒரு மேலான ஒரு நோக்கம் காணப்படுகிறது. But when we see that the Lord has added one more year to our life, that means that the Lord has a great purpose in that. நாம் இந்த பகுதியிலே படித்த வசனங்களிலே அந்த அத்தி மரத்திற்கு வேறு இன்னும் ஒரு ஆண்டானது கூட்டி கொடுக்கப்பட்டதாக படிக்கின்றோம். In this particular portion, scripture portion which we have just now read, we read that one more year was given, was added to the life of that fig tree. அதற்கு ஒரு ஆண்டு கூட்டி கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் கனி கொடுப்பதற்காகத்தான். Now why that one year was added to the life of that fig tree, so that it may bring forth the fruits? நம் ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் கர்த்தர் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் பல காரணங்களை சொன்னாலும் பரிசுத்த வேதாகமத்தின்படி நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி The கொடுத்திருக்கிறார். Lord has added one more year in our lives, but we may be giving so many reasons for that, but only one reason is in the mind of the Lord, that we may bring forth the fruit unto God. நாம் கனி கொடுக்காவிட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு தான் ஏற்படும் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். And in the Holy Scripture we read, supposing we do not bring forth fruit meet unto the Lord, then we will have that judgment upon the Lord. ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையில் In Isaiah 5th chapter we read, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். and 5th chapter 1st verse, my well beloved has a vineyard in a very fruitful hill. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைத்து அதிலே கற்களிலே பொறுக்கி
நற்குல திராட்சை செடிகளை அவர் நட்டு வைத்திருந்தார். And he fenced it and gathered out the stones thereof and planted it with the choicest vine. அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று நாம் படிக்கின்றோம். But there we read that it brought forth bitter wild grapes. 5வது வசனத்தை படிக்கிற வேளையிலே When we read the 5th verse, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். I will tell you what I will do to my vineyard. அதனுடைய வேலியை நான் எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதனுடைய அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். I will take away the hedge thereof and it shall be eaten up, and break down the wall thereof and it shall be trodden down. இந்த காரியமானது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய ஒரு காரியமா இருக்கிறது. And this particular verse, specifically deals with the life of the Israelites. ஆண்டவர் அவர்களை ஒரு திராட்சை தோட்டமாக தான் வைத்திருந்தார். Here the Lord had kept the people of Israel as a vineyard. இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வேதத்திலே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க முடியும். Before I can go into the depth of this message, I would like to give you a brief introduction about the other things which concerns with our scripture. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய ஒரு நற்குல ஒரு திராட்சை செடியாக தான் இருந்தார்கள். Yeah, the Israelites also were long ago, they were the choicest vine of the Lord. அவர்கள் நல்ல கனிகளை தர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். The Lord expected that these Israelites would bring both the sweet fruits, but they brought only the sweet and sour fruits. கசப்பான கனிகளை கொடுத்தபடியினால் இந்த திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். Because they had yielded only the bitter and the sour fruits, I will tell you what I am going to do this vineyard. அதனுடைய வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். I will take away the hedge thereof, it shall be eaten up, and break down the wall thereof, and it shall be trodden down. வேலி என்று சொல்வது பாதுகாவலுக்காக வைக்கப்பட்டது ஒரு வேலி. And what is that hedge? That is now erected for the protection of the vineyard. வேலி எடுத்து போடப்படுமானால் அதனுடைய அடைப்பெல்லாம் தகர்ந்து போகும். மிருகங்கள் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து அந்த திராட்சை செடியை அவைகள் மிதியுண்டு அவைகளை மேய்ந்து போடப்படும் என்று வேதத்திலே படிக்கின்றோம். So in the word of God we read that when the Lord is taking away that fence or that hedge, then the wild animals will be entering in and they will be treading upon this vine. இஸ்ரவேல் ஜனங்களோ கசப்பான கனிகளை கொடுத்தபடியினால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு நியாய தீர்ப்பை பற்றி இந்த இடத்திலே நாம் படிக்கின்றோம். Because these Israelites were bringing out only the bitter, that is the wild grapes, here we see that a judgment which the Lord is passing upon the people. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி, கனியுள்ள ஒரு தோட்டத்தை பற்றி 2 காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். In Matthew's Gospel chapter 21, the Lord Jesus is mentioning 2 points when he is telling about the fruits of this vineyard. நாம் 19வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே வழியருகே இருந்ததான ஒரு அத்தி மரத்தை நாம் படிக்கின்றோம். In verse 19 we read about a fig tree which was seen on the wayside. அது வழியருகே காணப்பட்ட அத்தி மரம், அதற்குள்ளே கனி காணப்படவில்லை. And that was a fig tree seen on the wayside, there was no fruit in that. கனி இல்லாதபடியினால் இயேசு கிறிஸ்து அதை சபித்து போட்டார், அது பட்டு போயிற்று. And because there was no fruit on that tree, Jesus Christ cursed it and it withered away. அப்ப இந்த இடத்திலும் கனி இல்லாத ஒரு மரத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். So here also we read that a judgment is passed upon a tree which did not produce any fruit. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, Matthew's Gospel 21 verses 33 to 43, அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி நாம் படிக்கின்றோம். and there again we read about a vineyard. அந்த திராட்சை தோட்டத்தை ஒரு குத்தகைக்காக ஒரு நபரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. And this vineyard was let out to a husbandman. குத்தகைக்காரன் அதை பராமரித்து அவன் வழி So நடத்துகின்றான். the person who had taken it on lease, he is taking care of the vineyard. ஆகவே தோட்டத்தினுடைய உரிமையாளி குத்தகைக்காரனிடத்திலே அவன் குத்தகைக்காக கொடுத்ததான பணத்தை, கனியை வாங்கி வரும்படிக்கு சொல்கிறான். And for that owner, that is the householder, he is sending his servants to bring the fruits, that is the amount for which it was leased out. இந்த குத்தகைக்காரனோ அவனிடத்திலே அனுப்பப்பட்டதான ஊழியக்காரர்களை அடித்து அவர்களை கொலை செய்து அவர்களை கல்லெறிந்து கொன்றான் என்று படிக்கிறோம். But here we read that the person who had obtained that lease for that vineyard, he is now beating those servants and killing them and sending them away. இந்த ஓமை எப்படி முடிகிறது என்றால் 43வது வசனத்திலே
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். So what is the end, the result of this parable? We read it in verse 43. The kingdom of God shall be taken away from you and given to your nation, bringing forth the fruit thereof. இந்த மூன்று சம்பவங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது So from these three incidents, what do we understand? இஸ்ரவேல் ஜனங்கள் நற்குலர் திராட்சை செடியாய் அவர்கள் நடப்பட்டார்கள். The people of Israel were planted in that vineyard as the choicest, pleasant sapling. அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்த போது அதனுடைய வேலியை நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்கின்றார். And when the grapevine brought forth the sour fruits, the Lord says, I will break the hedge thereof. இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதான அந்த பாதுகாவலை நான் நீக்கி விடுவேன் என்று தான் குறிப்பிடுகின்றார். And he means that I am going to remove that protection which I have been giving to this vineyard. வழியருகே இருக்கக்கூடியதான அத்தி மரத்தை அவர் சபித்தார், அது பட்டு போயிற்று என்று நாம் படிக்கிறோம். We read in the word of God that the Lord Jesus cursed that fig tree on the way. Jesus cursed it and then it withered away. மத்தேயு 21 அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே Matthew's Gospel 21:43. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிறதான ஜனங்களிடத்திலே கொடுக்கப்படும். And then we read, the kingdom of God shall be taken away from you and given to your nation, bringing forth the fruits thereof. இந்த வசனம் பரிசேயர்களை பற்றி சொல்லப்பட்டதான ஒரு வசனம் தான். This particular verse, it concerns with the Pharisees. அவர்களும் கூட கனி கொடுக்கக்கூடிய ஜனமாக தான் காணப்பட்டார்கள். Even those Pharisees were not bringing any fruit. அவர்களோ கனி கொடாதபடியினால் தேவனுடைய ராஜ்யம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. And because these Pharisees did not bring any fruit, that the kingdom of God was taken away from them. அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக காணப்படுகின்றன. Beloved people of God, all these three things are given as a warning to us. வேதத்திலே சொல்லப்பட்டதான இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். And we all know very well those things, these things which are mentioned in the word of God. கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே வைத்திருப்பதனுடைய நோக்கம் அவருக்கு கனி கொடுப்பதற்காக. The very purpose of why the Lord has kept us in this church is that we may bring forth the fruit unto our God. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருந்ததனுடைய நோக்கம் அவருக்கு கனி கொடுக்கும்படிக்கு. The very reason why the Lord is adding up one more year in our life is that we may bring forth the fruit unto the Lord. ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், ரொம்ப ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நான் விரும்புறபடியெல்லாம் ஜீவிக்கலாம், இதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் என்பது அல்ல. It is not that I can lead a jolly well life, I can do whatever I want, that is why the Lord has given me a one new year. No, it is not like that. இன்றைய நாளிலே என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தேன். I was waiting in the presence of the Lord to receive that message for today. நேற்றைய நாளிலே வேறு ஒரு பிரசங்கத்தை தயார் செய்தேன். Yesterday, I had prepared another message for அது என்னுடைய today. மனதிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு ஒரு சரியான ஒரு ஏவுதல் And கிடைக்கவில்லை. I did not get that type of urge of the prompting from the Lord. My mind did not accept it. நேற்று இரவு ஜெபத்தை எல்லாம் முடித்த பிற்பாடு 12:30 மணிக்கு மீண்டும் என்ன வசனம் கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தேன். And that night prayer was over by about 12:30 in the night. I was still waiting upon the Lord for this today's message. எனக்கு சரியான ஒரு ஏவுதலுக்குரிய ஒரு வசனம் கிடைக்கவில்லை. And even then I did not get any single word from the Lord which would urge my mind. இன்றைய நாளின் காலை நேரத்திலே கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வசனத்தை தந்து ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு சொன்னார். But this morning, the Lord gave me this verse and He just prompted me to share it with you all. அருமையானவர்களே, இந்த சத்தியம் ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. Beloved people of God, this is the truth which the Spirit of the Lord is giving to every one of us here. கர்த்தர் நமக்கு நாட்களையும் காலங்களையும் கூட்டி கொடுத்ததனுடைய நோக்கமே கனி கொடுப்பதற்காக. The very purpose why the Lord has added different days, years and seasons is that we may be fruitful unto our Lord. ஏற்கனவே சொன்னேன், கனி என்று சொல்வது சுவாபங்கள், குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. I have already told you these fruits represent our character or our nature. கர்த்தர் இந்த பூமியிலே வைத்ததனுடைய மேன்மையான நோக்கம் என்னவென்றால் நமக்குள்ளே கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு. And the very purpose why we are still preserved in this earth is that the great plan of God is that we may reveal the virtue of Jesus to others. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். Every one of us is called as Christians. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்து அவர்கள் என்றுதான் அர்த்தம். When we say Christian, in other words, Christ belongs to them. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல சுவாப ரீதியிலே
இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதுதான். And the purpose is that every one of us, on the basis of our virtue, character, we must be like Christ in this world. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். And the Holy Scripture says that you be perfect, even as my Father is perfect. இந்த பூரண சற்குணம் என்று சொல்லும்போது சகல விதமான நற்குணங்களாய் இருக்கின்றது. So what is this perfection of God the Father? That is the full virtue, the divine character of God. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டதான சகலவிதமான நற்குணங்களும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்பதுதான். And all the divine character which was seen in the Lord Jesus must be seen both in you and in me. இந்த நற்குணங்களை தான் பரிசுத்த வேதாகமம் கனிகள் என்று சொல்கின்றது. And this divine character or this divine nature, that Holy Scripture is calling it as a fruit. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனத்தை நாம் படிக்கும்போது, Galatians 5th chapter 22-23, அந்த இடத்திலே ஆவியினுடைய கனியோ என்று 9 காரியங்களை பற்றி நாம் படிக்கிறோம். And there we read but the fruit of the Spirit is, in other words we see 9 aspects there. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற காரியங்களை படிக்கின்றோம். And here we read about the love, joy, peace, long suffering, gentleness, goodness, meekness, temperance. இவைகளெல்லாம் ஆவியினுடைய கனிகள் என்று அழைக்கப்படுகிறது. All these things are called as the fruits of the Spirit. இந்த 9 சுவாபங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் காணப்பட வேண்டும். All these 9 virtues must be seen in the life of every Christian. இந்த 9 சுவாபங்களை நாம் 3ஆக நாம் பிரிக்கலாம். And these 9 characters we can compress them, confine them into 3 divisions. ஒன்று தேவனுக்கு ஏற்ற கனி. And the first thing is a fruit meet unto the Lord. இரண்டாவது மனுஷருக்கு ஏற்ற கனி. And the second is the fruit suitable for men. மூன்றாவது தனக்கு தானே கொடுக்கக்கூடியதான ஒரு கனி. And the third is that the fruit meant for one's own self. தேவனுக்கு ஏற்ற கனி என்று சொல்வது எது? And what is that the fruit meet unto the Lord? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது தேவனுக்கு ஏற்ற கனி. And love, joy, peace, that is the fruit suitable unto our God. இவைகள் ஒரு நபருக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting that these 3 fruits must be seen in the life of a man. ஒரு விதத்திலே நாம் ஒரு தோட்டமாய் நாம் In காணப்படுகிறோம். one sense we are seen as a garden or an orchard. கனி நிறைந்த தோட்டமாய் காணப்படுகிற நமக்குள்ளே ஆண்டவர் இப்படிப்பட்ட கனியை எதிர்பார்க்கிறார். When we are full of fruits, the Lord is expecting these fruits in us. நாம் உன்னத பாட்டின் புத்தகத்திலே நாம் படிக்கிற வேளையிலே In the Song of Solomon we read, சூலமத்தி என்ன சொல்கின்றாள்? what does the Shulamite saying? தன்னுடைய மணவாளனாகிய சாலமோனை அவள் அழைக்கின்றாள். And she is calling her soul's beloved Solomon to her. நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக என்று And சொல்கின்றார். she says, let my beloved come into his garden and eat the pleasant fruits. எப்படி சூலமுத்தி தன்னுடைய கணவனை அழைக்கின்றாளோ, Even as the Shulamite is calling forth a husband. அருமையானவர்களே, நமக்குள்ளே தேவனுக்கேற்ற கனி உண்டாகும் போது, Yeah, beloved people of God, when we have the fruits meet unto our நாம் God, தேவனை நாம் அழைக்க வேண்டும். even we must welcome and invite our God. எனக்குள்ளே அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்றதான ஒரு கனி காணப்படுகிறது. And I have got that love, joy and peace within me. என்னுடைய தோட்டத்திற்கு வந்த அந்த கனியை நீர் புசித்துக் கொள்ளும் என்று நாம் அழைக்க வேண்டும். And we must invite Jesus, please come into my vineyard and eat these fruits. இரண்டாவது மனுஷருக்கு ஏற்ற கனி. And secondly, the fruits meant for others. நாம் யாரிடத்திலே பழகுறோமோ பழகுகிறவர்கள் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கனியை எதிர்பார்க்கிறார்கள். And with whomsoever we are dealing, those people with whom we have our dealings, they expect these 3 fruits. சபையில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? And the church people, what do you expect from me? நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் நற்குணத்தையும் எதிர்பார்க்கிறீர்கள். And you are expecting long suffering, gentleness and goodness from me. ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்களிடத்திலே உண்டு. When a person is calling himself as a servant of God, naturally the people, the few have got this expectation. இது போலவே உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொருவருக்கு சில எதிர்பார்ப்புகள் And காணப்படுகிறது. similarly concerning every one of you, the other people will have some expectation. கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன, கொஞ்சம் சாந்தமா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை பற்றி ஒருவர் கருத்து சொல்கின்றார்கள். And regarding the other person, this person will be saying,
why don't you have a little of a meekness, a little of patience? மூன்றாவது தனக்கு தானே கொடுக்கக்கூடியதான ஒரு And கனி. thirdly, the fruits meant for one's own self. விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இது நமக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு கனி. And we must have that faith, temperance, meekness. These must be seen in us. இந்த 9 ஒவ்வொரு நபருக்குள்ளும் காணப்பட வேண்டியதா இருக்கிறது. And these 9 fruits must be seen in the life of every one of us. பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியினுடைய வரத்தை பற்றியும் ஆவியினுடைய கனிகளை பற்றியும் நாம் In படிக்கின்றோம். the Holy Scripture we read about the gift of the Spirit of God and also the fruit of the Spirit. நாம் ஒவ்வொருவரையும் பொறுத்த மட்டிலே நாம் அதிகமாக விரும்புவது என்னவென்றால் ஆவியினுடைய வரத்தை தான் நாம் As விரும்புகின்றோம். far as we are concerned, every one of us has got a great liking for that gift of the Spirit. மற்றவர்களுக்கு முன்பாக நம் மூலமாக ஆண்டவர் செய்யக்கூடியதான அற்புதமான கிரியைகளை கண்டு நாம் ஒரு பெரிய ஆட்களாக காணப்பட வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே காணப்படுகிறது. We all will have that type of impression in ego that by the great things the Lord is doing, we must appear as a person of importance in the sight of others. என்னை பொறுத்த மட்டிலே ஆவியினுடைய வரத்தை பார்க்கிலும் ஆவியினுடைய கனிகள், சுவாபங்கள் தான் முக்கியமானதா இருக்கிறது. As far as I am concerned, the fruits of the Spirit are more important than the gifts of the Spirit. ஒவ்வொருவரும் ஆவியினுடைய வரங்களுக்காக பிரயாசப்படுவோம். Yeah, let every one of us try our best for the gift of the Holy Spirit. ஆனால் இந்த ஆண்டெல்லாம் ஆவியினுடைய கனிகள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். But in the whole of this year, we must labor, work hard for the fruits of the Spirit. இந்த ஆவியினுடைய கனிகள் எதற்காக அவசியமாயிருக்கிறது? What for we need the fruits of the Spirit? அப்போஸ்தலனாகிய பவுல் சரீர மறுரூபத்தை பற்றி அவர் சொல்கின்றார். The Apostle Paul was telling about the redemption, transformation of the body. எக்காலம் தொனிக்கும் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்கிறார். And he says we will hear the voice of the trump will sound, and in a moment, in the twinkling of an eye, we all will be changed. நாம் இப்பொழுது இந்த மாம்ச சரீரத்திலே But காணப்படுகிறோம். now we are seen in this fleshly body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதான வேளையிலே But at the time when the Lord Jesus will appear, இந்த சரீரமானது, மாம்சிக சரீரமானது அது மாற்றப்படும். and this fleshly body will be changed. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கின்றார்? And regarding this, what does Saint Paul say? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். And he says it will sown in corruption, but it will be raised up in incorruption. இந்த சரீரம் ஒரு அழிவுக்குரியதான ஒரு சரீரமாய் Yeah, இருக்கிறது. this body, this physical body is a corruptible இந்த body. மாம்சிகமான ஒரு சரீரத்தை புதைக்கிறதான வேளையில ஒரு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கிறது. When we are burying this fleshly body, a spiritual body is rising up out of that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதான வேளையிலே இந்த சரீரத்தில் ஒரு மறுரூபத்தை பெற்றுக் கொள்கின்றோம். And at the time when the Lord Jesus appears, then we are receiving a transformation of this body. இந்த மறுரூபத்தை நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்கின்றோம். And we all know about this rapture of the transformation. இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரமானது மறுரூபமாக்கப்படும். At the time of the appearance of Jesus, this fleshly body will be changed. ஏன் இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்படுகிறது? Why this physical body is transformed at the time when Jesus comes? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க Because மாட்டாது. this flesh and blood cannot inherit the kingdom of God. இந்த மாம்ச சரீரத்திற்குள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. And with this fleshly body, nobody will be able to make it out to the kingdom of heaven. இயேசு கிறிஸ்து வருகிறதான நேரத்திலே ஆவியினுடைய சரீரம் கொடுக்கப்படும். And at the time of the appearance of Jesus, the spiritual body will be given. பரலோக ராஜ்யத்திலே நாம் மகிமையின் சரீரத்திலே நாம் காணப்படுவோம். And then in the kingdom of God, we will be seen in that glorious body. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். We know very well all these truths. இந்த சரீரத்திலே மறுரூபம் ஏற்பட வேண்டுமானால் இந்த ஜென்ம சரீரத்தில் இருக்கும்போது நாம் எப்படி காணப்பட வேண்டும்? If this body is to be transformed, then we who are in this natural body, what should be our behavior? இந்த சரீரத்திலே நாம் காணப்படுகிறதான நேரத்திலே சுவாபத்தின்படி ஒரு மறுரூபம் காணப்பட வேண்டும். Even as we are seen in this natural body, on the basis of our character and behavior, a change must be seen. நாம் ஆண்டவரை அறியாத காலத்திலே பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் உடையவர்களாய் நாம் இருந்தோம். At the time when we did not know anything about Jesus, we had all the wicked nature within us. ஆண்டவரை அறிந்த ஆரம்ப காலத்திலும் கூட சில பொல்லாத சுபாவங்கள் உடையவர்களாய் இருந்தோம். Even in the beginning of our Christian experience, when we came to know about Jesus, we had some of these evil things in us. நாம் சத்தியத்தை அறிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வர நம்முடைய சுபாவமானது மாற்றப்பட வேண்டும். Even as the Holy Spirit came into us, as we came to know about the truth, naturally our character, our nature must change. இந்த ஜென்ம சரீரத்தில் இருக்கும்போது நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டால்தான்
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறதான வேளையிலே சரீரமானது மறுரூபம் அடையும். As we are in this natural body, when our character, our nature is changing, then only we will be changed at the time when Jesus appears into a spiritual body. இந்த சரீரத்துக்குள்ளே நமக்குள்ளே ஒரு சுவாபம் மாற்றம் ஏற்படாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சரீரத்தில் மறுரூபம் ஏற்படாது. Within this natural body, there will be, supposing there is no transformation in our character, then at the time of the coming of our Lord, there won't be any rapture. ஆகவே நமக்குள்ள இருக்கக்கூடியதான சுவாபத்தை குறித்து அதிக நாம் கருத்துடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And therefore, regarding our nature, regarding our character, we must be very vigilant. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் வரும்போது நம்மை கொண்டு சேர்ப்பார். Generally, in the general sense, we all have a great confidence at the time of the coming of the Lord, He will just gather us to Himself. நிச்சயமாக ஆண்டவர் வரும்போது நம்மை கொண்டு சேர்ப்பார். Yeah, it is assured that when the Lord appears, He will receive us to Himself. அதே வேளையில் அவருடைய வருகைக்கு செல்வதற்கு ஏற்றதான ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியம். But at the same time, at the rapture, at the coming of the Lord, we must also have a readiness. இந்த ஆயத்தம் தான் சரீர சுவாப மறுரூபமாய் காணப்படுகிறது. And this readiness, it can be called as the change in our character. இந்த சுவாப மறுரூபம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். And how much important is this change in the character? I would like to go to one incident in the Old Testament to prove this. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தினுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். In the Old Testament dispensation, the people the Israelites were called as the people of God. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு மேன்மை காணப்பட்டது. And there was a greatness, an excellency in the people of Israel. ஒன்று, அது அவர்கள் தெய்வத்தினுடைய ஜனங்கள் என்று சொல்வது. The first point is those people were called as the God's own people. வேறொரு விதத்திலே சொல்லுமானால் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு விருத்த சேதனம். And the second point is that a speciality was that a circumcision seen in them. விருத்த சேதனத்தின் மூலமாக தங்களை அவர்கள் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். And because of this circumcision, those Israelites thought that they were better, higher than the rest of the people of the world. தாவீது சவுலுக்காக புலம்பல் பாடுகிறதான நேரத்திலே, when David was saying about the lamentation for Saul, சவுல் மரித்து போனதான அந்த சந்தர்ப்பத்திலே, at the time when this Saul was dead, விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கலிகூறக்கூடாது என்று சொல்கின்றார். and he says that the daughters of the sons of the people having circumcision should not rejoice. சவுல் ஒரு சாதாரணமான மனிதனை போல மடிந்து போனானே என்று And குறிப்பிடுகிறார். he also laments saying, this is Saul, like a poor man, he is perished. நாம் ரோமரின் புத்தகத்திலே படிக்கிற வேளையிலே, In the book of Romans, within அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனத்தின் மூலமாக இருக்கக்கூடியதான மேன்மைகளை பற்றி சொல்கின்றார். Apostle Paul is describing the speciality, the greatness which comes through circumcision. ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லும்போது அவனுக்கு புறம்பே ஒரு விருத்த சேதனம் காணப்பட And வேண்டும். when a person is claiming to be an Israelite, then naturally he must have the circumcision. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த முறைமையானது மாற்றி But in அமைக்கப்பட்டிருக்கிறது. the New Testament dispensation, this order got changed. இந்த முறைமையானது எப்படி How this மாற்றப்பட்டிருக்கிறது? order got changed? உள்ளத்திலே யூதனானவனே யூதன், He that is a Jew inwardly is a Jew. இருதயத்திலே செய்யப்படுகிறதான விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று நாம் படிக்கிறோம். And the New Testament says that a circumcision which is in the heart is the real circumcision. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லும்போது In the Old Testament time, when a person called himself to be an Israelite, அவனுக்கு புறம்பே ஒரு விருத்த சேதனம் காணப்பட்டது. he was having an outward circumcision. இதை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு மேன்மையாக கருதினார். And the Lord was seeing it as a greatness of the people of ஆனால் God. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வருகிற வேளையிலே, But when we come to the New Testament period, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், and he that is a Jew inwardly is a Jew. இருதயத்திலே செய்யப்படுகிறதான விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று படிக்கிறோம். And we read that the circumcision which is done in the heart is a genuine real circumcision. இந்த இருதயத்திலே செய்யப்படுகிறதான விருத்த சேதனம் என்று சொல்வது என்ன? And what is that circumcision of that heart? நமக்குள்ள இருக்கக்கூடியதான சுவாபத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது. We are changing our own nature into a new one. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே குழந்தை பிறந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமோ, Even as that a newborn child on the day 8 was circumcised in the Old Testament period. அதுபோல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து நம்முடைய சுவாபத்திலே இருதயத்திற்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். And similarly, in the same way, in our life, right from the time we accepted Jesus in our heart, there must be a thorough change in character. நம்முடைய சுவாபங்களானது மாற்றப்படுவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது. And the very change
change seen in our character or our nature is a speciality of a Christian. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆவிக்குரிய அனுபவங்கள் காணப்படுகிறது. In our spiritual life there are certain experiences. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். We have been saved, baptized, anointed. இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு மேன்மையாக நாம் கருதுகின்றோம். And we presume that these are our specialities. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு நல்ல சுபாவத்தை தான் எதிர்பார்க்கிறார். Above all these, the Lord is expecting a very good nature from us. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வேறு ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். In the Old Testament time, we read about another incident. எஸ்தரின் புஸ்தகத்திலே அங்கே அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அவன் அரசாண்டு வருகிறான். In the book of Esther, we see that the king Artaxerxes is having reign over 127 provinces. இந்த அகாஸ்வேருக்கு அடுத்தபடியாக ஆமான் என்ற ஒரு மனிதன் And காணப்படுகிறார். next to this great emperor Artaxerxes, we see another person by name Haman. அகாஸ்வேரு ராஜா மற்றவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். And this king Ahasuerus has kept this Haman above the other people in that hierarchy. இந்த ஆமானை 127 நாடுகளை சேர்ந்ததான பிரதானிகள் எல்லாரும் அவனுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். And all these chief people, the governors of these 127 provinces were honoring Haman. மொர்தெக்காய் என்கிறதான பேருள்ள மனிதன் அவனுக்கு ஏற்றதான ஒரு கணத்தை கொடுக்கவில்லை. And this Mordecai, another person is seen that the palace did not offer him that respect that Haman wanted. இந்த மொர்தெக்காய் அவன் ஒரு யூதனாயிருந்தான். This Mordecai happened to be a Jew. மொர்தெக்காய் ஆமானுக்கு கணம் கொடுக்காததை கண்டபோது, And when this Haman saw that this Mordecai did not honor him, ஆமான் முழு யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று and நினைக்கிறான். this Haman planned to destroy the entire Jewish race. அது அந்த சட்டமும் கூட இயற்றப்பட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். And in the word of God we read that even that decree was pronounced in that யூத respect. ஜனங்கள் முழு ஜனங்களும் அழிக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. So that was a tight situation where that the entire Jewish race is to be exterminated. எஸ்தரோ யூத ஜனங்களுடைய பாதுகாவலுக்காக அவள் கிரியை செய்கின்றார். And this Esther is trying her best for the preservation of this Jewish race. இதன் மூலமாக சூழ்நிலையானது மாற்றி அமைக்கப்பட்டது. And because of this, the circumstances got changed completely. ஆமான் தனக்கு ஏற்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியாகிய சிரேஷியின் இடத்திலே சொல்கின்றார். And whatever happened to this Haman, he was narrating all that to his wife, Zeresh. அப்போது சிரேஷி ஆமான் இடத்திலே ஒரு காரியத்தை And சொல்கின்றார். now this Zeresh is telling one point to this Haman. அந்த மொர்தெக்காய் யூத குலமானால் நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்கின்றார். And she is telling, supposing this Mordecai belongs to this Jewish race, then it is certain that he will be humiliated before him. அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்று And குறிப்பிடுகின்றார். she says it is a certainty that you will be humiliated, put down before this Jew, before the Mordecai, if he happens to be a Jew. அருமையானவர்களே, நாம் ஒரு ஆவிக்குரிய யூதர்களாய் நாம் காணப்படுவோம். Yeah, beloved people, we are the spiritual Jews. ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொல்லும்போது சுவாபம் மாற்றம் உண்டாகப்பட்டவர்கள். And when we say that we are the spiritual Jews, in other words, our nature had been changed. நாம் ஆவிக்குரிய யூதர்களாய் இருப்போமானால் நமக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாரையும் பாதபடியாக்கி போடுவார். If we are really spiritual Jews, then the Lord will bring all the people under our footstool. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பொல்லாத சுவாபத்தின் மூலமாக நமக்கு அதிகாரம் வருகிறதில்லை. And because of one wicked aspect of our character, we cannot have authority. நமக்குள்ள இருக்கக்கூடியதான நல்ல சுவாபத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை உயர்வை நமக்கு தருகின்றார். And the Lord is giving it that exaltation, a promotion and an authority through that divine virtue we can have. நாம் ரூத்தை பற்றி வேதத்திலே படிக்கின்றோம். We read in the word of God about Ruth. அவள் போவாசனுடைய வயல்வெளிக்கு கதிர் பொறுக்கும்படிக்கு போகின்றாள். And she was going to that field of Boaz to pick up those the grain. இந்த போவாஸ் ரூத்தை பார்த்த விதமாக சொல்கின்றார். And this Boaz looking at this Ruth, he says, நீ குணசாலி என்கிறதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். and all the people, all my kindred, they know that you are a virtuous woman. நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்கின்றார். And he says, I will do whatever you require me. உனக்கு என்ன தேவையோ தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். And whatever you need, I will provide all that you need. காரணம் நீ குணசாலி என்பதை எல்லாரும் The அறிந்திருக்கின்றார்கள். reason is all the people know that you are a virtuous woman. நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய
சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டும். Whatever be our need, our requirement, if we want to receive that, then our nature must undergo a change. நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படாது இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்முடைய சுவாபங்களை மாற்ற வேண்டியதா இருக்கும். Until the day our nature, our character is not changed, the Lord will harden us, He will press us down, and till the time God is changing our nature. மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது பூமியில் எங்கு மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்றார். Regarding Moses, the Lord Himself testified that he is the meekest of all the people of the world. ஆனால் அவனுடைய சாந்த குணத்தை அவன் இழந்து போய்விட்டான். But you see, this Moses lost his meekness. ஒரு எபிரேயனும் எகிப்தியனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறதான நேரத்தில், At the time when a Hebrew and an Egyptian were fighting, எகிப்தியனை அடித்து அவன் புதைத்து போட்டான். and he just slew that Egyptian and buried him. இந்த மோசேயை கேட்டால் அவன் என்ன சொல்லியிருப்பான்? And if anybody had asked this Moses, you know the reply of Moses? எபிரேய ஜனங்களுக்காக ஆண்டவர் என்னை தலைவனாக தெரிந்து கொண்டார். And you see, God had chosen me as a captain and a leader for the holy Hebrews. இந்த எபிரேய ஜனங்களுக்கு பாதுகாவல் கொடுப்பது என்னுடைய ஒரு வேலையா இருக்கிறது. And my job is to give protection to these Hebrews. ஆகவே எபிரேயனை அடித்ததான் அந்த எகிப்தியனை புதைத்து போட்டேன், அது சரி என்று அவன் சொல்லியிருப்பான். And he would have said, yes, I have done the right thing by killing that Egyptian who was trying to slay the Hebrew. இந்த எகிப்தியனை அடித்த பிற்பாடு அவனுக்கு என்ன ஏற்பட்டது? You know, after slaying that Egyptian, what happened to the Moses? அந்த எகிப்தில் இருக்க முடியாதபடிக்கு அவன் 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே வாழ வேண்டியவனாக He could இருந்தான். not anymore stay in that land of Egypt, but he had to run away to that wilderness for 40 years. மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். We can divide the life of this Moses into 3 divisions. முதல் 40 ஆண்டுகள் அவன் அரண்மனையிலே வாழ்கிறான். First 40 years he was living in that palace. இரண்டாவது 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கையா இருக்கிறது. Second period of 40 years he was dwelling in that wilderness. மூன்றாவது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ ஜனங்களுக்காக அவன் கிரியை செய்கின்றான். And the third part 40 years he was working on the behalf of the people of God, that is the Israelites. இரண்டாவது 40 ஆண்டுகள் அவனுக்கு வனாந்தரம் எதற்கு? And this second period of 40 years, why was he living in that wilderness? அவன் எகிப்தியரை அடித்து அவன் மணலிலே புதைத்து போடுகின்றான். And he is now slaying that Egyptian and burying him in that sand. இந்த காரியம் வெளிப்பட்டு ராஜா தன்னை கொன்று போடுவாரோ என்று சொல்லி அவன் புறப்பட்டு ஓடி போய்விடுகிறான். He is now fleeing from this Egypt because he was afraid that the king may come to know of this. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் அவனுடைய சுவாபத்தை பரிசோதித்த பிற்பாடு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை தலைவனாக ஏற்படுத்துகிறார். So this Moses was there in that wilderness for 40 years. The Lord tried his nature and character. After that, he was made as a captain and the leader for the people of Israel. அவனுடைய சுவாபத்தை ஆண்டவர் மாற்றின பிற்பாடுதான் அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தருகின்றார். Only after changing that character, the nature of this Moses, God gave him a ministry. ஆண்டவர் முன்னலே அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரானால் ஜனங்களையும் அவன் அடிச்சிருந்திருப்பான். Supposing the Lord had given a ministry even before this, then he would have killed all the people. ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய சுவாபத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருந்தது. And the Lord had to sanctify that character and the nature of this Moses before God can entrust a ministry into the hand of Moses. இப்படி பல உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே So in போகலாம். this way, I can narrate many examples upon this holy word. நம்முடைய சுவாபத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். The Lord can exalt us only through our nature. நம்முடைய சுவாபத்தின் மூலமாக தான் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க The முடியும். Lord can meet our needs and requirements only by the change of our character. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய சுவாபத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். And through our divine nature, only change in nature only we can receive whatever we need from God. இந்த சுவாபத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? How can we receive this nature? வேதாகமத்திலிருந்து 7 காரியத்தை நான் உங்களுக்கு So சொல்கின்றேன். out of the Holy Bible I can tell you 7 points. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டு கனிகளுக்குரிய ஆண்டா இருக்கிறது. And this new year which the Lord has given to us is the year of fruits. ஒவ்வொரு நாளும் அவருடைய திவ்ய சுவாபத்திலே நாம் வளர வேண்டியதா இருக்கு. Every day in our life we have to grow in that divine nature of Jesus. இந்த திவ்ய சுவாபத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? How are we to receive this divine nature? நான் தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது Titus 1:14 வாசியுங்கள். விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் 3:14 கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்து பழகட்டும். தீத்து நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை
நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். And let us also learn to maintain good works for necessary uses, that they be not unfruitful. கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்து பழகட்டும் என்று நாம் படிக்கிறோம். 3:14. Let others also learn to maintain good works for necessary uses, that they be not unfruitful. கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்து பழகட்டும். And let them do the good works so that they may not be unfruitful. கனியாகிய கிறிஸ்துவினுடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ளே காணப்பட வேண்டுமானால், If we want to have that divine virtue of Jesus, that is the fruit, நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட we வேண்டும். must be the people maintaining good works. இந்த நற்கிரியைகள் தான் நமக்குள்ளே நல்ல சுவாபங்களை உண்டாக்கும். And these good works will be producing that good nature or character in us. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையில், Matthew's Gospel 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, And in this way let other people see your good works, பரலோகத்தில் இருக்கக்கூடியதான உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவதினாலே. and because they glorify your Father which is in heaven in this way. இந்த இடத்துல இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று நாம் படிக்கிறோம். And here we see that they may see your good works. இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான நற்கிரியைகள் என்பது என்ன? And what are the good works mentioned here? 13, 14, 15 வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read the verses 13, 14 and 15, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். you are the salt of the earth. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? And if the salt have lost its savor, wherewith shall it be salted? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. It is then both good for nothing but to be cast out, to be trodden under the foot of men. இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான நற்கிரியை என்பது என்ன? And that good work being mentioned here, what is that? ஆண்டவர் இந்த பூமியிலே நம்ம ஒரு சாரமுள்ள ஒரு ஜனங்களாக வைத்திருக்கிறார். And the Lord has kept us in this earth as the people seasoned. இந்த சாரம் என்று சொல்வது அது ஒரு ருசியா இருக்கிறது. And this savor, that seasoning is actually a taste. உப்பை கடல் தண்ணியில் இருந்துதான் வேறுபிரிக்கிறார்கள். Yeah, they are extracting this salt from the sea water. இந்த கடல் தண்ணியில் இருந்து வேறு பிரித்த உடனே அதற்குள்ளே ஒரு சாரம் ஏற்படுகிறதில்லை. And right from the moment the salt is extracted from that salt water, it is not salty. அவைகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே கொட்டி வைத்து, And they just keep all that in a place. சில நாட்கள் அதை மூடி வைக்கின்றார்கள். And for some days, they cover it. அதை மூடி வைக்கும் போதுதான் அதற்குள்ளே ஒரு சாரம் ஏற்படுகிறது. Generally that is being seasoned, it becomes a sour. அப்ப நமக்குள்ளே காணப்படுகிறதான நற்கிரியை என்று சொல்வது என்ன? And in other words, what is that good work to be seen in us? மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் சாரம் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். In the sight of others, we must be giving our savor, that is a seasoning. அதாவது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் ருசி கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். In other words, in the sight of others, we must be adding a good taste to them. யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். And Judas gave a kiss to our Lord Jesus. முத்தம் என்று சொல்வது அன்பை வெளிப்படுத்துகிறது, அன்பு சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது. And you know that the kiss is revealing that the intimacy of love, and that love represents our nature. ஆனால் அந்த முத்தம் என்று சொல்வது உண்மையான அன்பு அல்ல. And that kiss is not genuine or sincere. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து சொல்லும்போது என்ன And சொல்கிறார்? Lord Jesus is looking at Judas, he said, முத்தத்தினாலயா என்னை காட்டிக் கொடுக்கிறாய் என்று and சொல்கிறார். he said, do you want to betray me by a kiss? இந்த அன்பு ஒரு மாயமான ஒரு அன்பாய் And this காணப்படுகிறது. love was very hypocritical. அப்போ நாம் மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படும் போது ஒரு ருசி உள்ள ஜனங்களாய் காணப்பட வேண்டும். In other words, when we are seen before others in their sight, we must be the tasty people. நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு நற்கிரியையை வைத்திருக்கின்றார். And the Lord has kept a good work in us. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In Ephesians 2:10, வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are his workmanship, created in Christ Jesus unto good works. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். Yeah, God only has created every one of us. நாம் அவருடைய நற்கிரியைகளாய் நாம் காணப்படுகிறோம். And we are his workmanship. நாம் நற்கிரியைகளாய் இருக்கிறபடினால் நாம் மற்றவர்களுக்கு நாம் நற்கிரியைகளை நாம் உண்டாக்க வேண்டும். Because we are the good workmanship of God, we must do good works on our behalf to others. ஒருவேளை கேட்கலாம், இந்த நற்கிரியைகள் என்று சொல்வது என்ன? Probably you may ask me, what do you mean by good works? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் சில காரியத்தை நாம் படிக்கும்போது, Matthew's Gospel 24 from 31.
25 அதிகாரம் 25, 31 46 வரைக்கும் நாம் படிக்கிறதான நேரத்தில் 31 to 46. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளாட்டு கூட்டத்தாரையும் செம்மறியாட்டு கூட்டத்தாரையும் பற்றி சொல்கிறார். And the Lord Jesus is mentioning about the sheep and the goats. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரும்போது, When that Son of Man, he is full of glory, coming with his saints. அவருக்கு முன்பாக 2 கூட்டத்தார் நிறுத்தப்படுகிறார்கள். And before him, 2 groups of people will be stationed. ஒருவர் செம்மறியாட்டு கூட்டத்தார், மற்றொருவர் வெள்ளாட்டு கூட்டத்தார். So either that they will be seen in that group of the sheep or in that group of the goats. அல்லேலூயா. சில முக்கியமான காரியத்தை கேட்கும்போது ஆர்வம் இல்லாம கேட்க கூடாது. When you are hearing some of the important points, without eagerness or a desire, you should not listen. ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லும்போது அவனுக்குள்ள சுவாபம் தான் முக்கியமானது. Because when we say we are Christians, our character is very important. அதுதான் இன்றைக்கு நாங்களும் நீங்களும் இழந்து போய் இருக்கிறோம். And that is something which you lack, I lack. இதனால்தான் இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு That கொண்டிருக்கிறது. is the reason the name of God is being blasphemed through us. இந்த சுவாபத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்றுதான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். I am now telling you how we can actually receive this nature. நமக்குள்ளே காணப்படுகிற நற்கிரியைகளின் மூலமாக ஒரு கனி உண்டாகிறது. And through the good works which we do, that the good fruit is formed. அந்த நற்கிரியைகள் என்று சொல்வது என்னது என்பதை நான் சொல்கின்றேன். I am telling you what do we mean by those good works. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 2 கூட்டத்தார் காணப்படுகிறார்கள். Before the Lord Jesus, 2 groups of people are seen. ஒரு கூட்டத்தார் வெள்ளாட்டு கூட்டத்தார், மற்றொருவர் செம்மறியாட்டு கூட்டத்தார். And one group of people, they are the goats. The other group of people are like the sheep. செம்மறியாடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் அவர் நிறுத்துகிறார். And he was keeping the sheep on his right side and the goats on his left side. வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படிக்கு போங்கள். And the Lord said to those people who were on the right side, Blessed of my Father, you enter into that kingdom which had been prepared by God, by my Father, even before the foundation of the world. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானது கொடுக்கப்படுகிறது. So one blessing was showered upon the people on the right side. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு போங்கள் என்று சொல்கிறார். And the Lord Jesus said, you go to possess, inherit that kingdom of God. இவர்கள் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் Why these கொள்கிறார்கள்? people are going to inherit that kingdom of God? நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். I was hungry, you gave me meat. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். And I was thirsty, you gave me drink. நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் I கொண்டீர்கள். was a stranger, you took me in. வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். I was naked, you clothed me. நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். I was sick and you visited me. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். I was in prison, you came unto me. இன்னொரு கூட்டத்தாருக்கு ஒரு தண்டனையை தருகின்றார். And another group of people, Jesus was punishing. இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினைக்கு போங்க. And to those people who were on that left side, Jesus said, Depart from me, you cursed, into everlasting fire, prepared for the devil and his நான் angels. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. I was hungry, you gave me no meat. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. I was thirsty, you gave me no drink. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. I was a stranger, you took me not in. அப்பொழுது இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கிறாங்களா? And then all these people raised their voice in a chorus and asked him, ஆண்டவரை, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியவராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதி உள்ளவராகவும் காவலில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் கண்டோம். and then they said, Lord, when we saw thee an hungered or thirsty or stranger or naked or sick. மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். And then Jesus answered, in so much as you did it to one of the least of these, you did it unto me. இந்த இடத்துல 2 கூட்டத்தார் பிரிக்கப்படுகிறார்கள். And here you see 2 groups of people are being divided. ஒரு கூட்டத்தார் நற்கிரியை செய்தவர்கள். One group of people did good works. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். And these people are entering into the kingdom of God. இவர்கள் நற்கிரியை, மற்றொரு கூட்டத்தார் நற்கிரியை The செய்யாதவர்கள். other group of people did not do any good work. அவர்கள் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக வைக்கப்பட்டதான் அக்கினிக்கு போகிறார்கள். And they are now going to that hellfire meant for the devil and his angels. இந்த நற்கிரியை என்று சொல்வது என்ன? What do we mean by good works here? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. If your enemy is hungry, give meat.
அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. And if your enemy is thirsty, give him drink. மற்றவர்களுடைய குறைகளை நிறைவாக்குவதுதான் ஒரு நற்கிரியைகளாய் In காணப்படுகிறது. other words, meeting the needs of other people, that is a good work. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நம்மால் இயன்ற மட்டும் நாம் உதவி செய்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. Understanding the needs of others and helping them as far as we can. மற்றவர்களுக்கு நாம் நற்கிரியை செய்யும் போது, உதவி செய்யும் போது, இதன் மூலமாக ஒரு நல்ல சுவாபங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. So when we are doing some help, some good work to others, by this our nature is built up. இந்த வசனத்துக்கு இது ஒரு பொதுவான ஒரு விளக்கங்களா இருக்கலாம். And this may be the general interpretation for these verses. ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் தான் என்ன? But what is the deep import of this verse? மிகவும் சிறியவர்களாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். And the Lord said, inasmuch as you have done it unto one of the least of these, my brethren, you have done it to me. இந்த சிறியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து யாரை பற்றி சொன்னார்? And who are these least in the opinion of Jesus? தம்மை பின்பற்றுகிறதான அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை பார்த்து சொன்னார். And looking at his disciples and the servants of God who were following him. அவர்கள் மனிதருடைய பார்வைக்கு சிறியவர்களாக In எண்ணப்பட்டார்கள். the sight of this world, those apostles were the smallest people. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது கர்த்தருக்கு செய்கிறீர்கள். Yeah, beloved people of God, whatever you do to the servants of God, you are doing it only to the Lord. அது நற்கிரியைகளாய் காணப்படுமானால் அது நற்சுவாபங்களாய் மாற்றப்படும். And if it is seen as a good work, one day it will be transformed as a good nature, a virtue. இதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய சுவாபத்தை கட்டி எழுப்பி நம்மை தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்துகிறார். And because of this, the Lord will build up our character and He will make us possess His kingdom. அடுத்தது நாம் கனிகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? And next to receive these fruits, what do we do? ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையில் Isaiah 5th chapter verse 6. அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி நாம் And படிக்கின்றோம். here we read about a vineyard. அந்த திராட்சை தோட்டமானது கசப்பான கனிகளை கொடுத்தது. And here we read that this wine, grape wine, brought forth only the bitter sour fruit. இது நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அதை எஜமான் என்ன செய்கின்றான்? And the master, he was doing so many things so that it may bring forth fruit. 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே When we read the chapter 5 verse 6. அது கிளை நறுக்கப்பட வேண்டும், களை கொத்தி எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். And here we read that its branches must be pruned and then it must be digged. ஒரு திராட்சை செடியானது கனி கொடுப்பதற்கு கிளை நறுக்கப்பட வேண்டும், களை கொத்தி எடுக்கப்பட வேண்டும். And it should be pruned, it should be digged. இந்த கிளை நறுக்கப்படும் போது, களை கொத்தி எடுக்கப்படும் போது அவைகள் கனி கொடுக்க ஆரம்பிக்கின்றன. And when the weeds are removed from that land and when that pruning is done for that plant, it will be fruitful. எந்த மரமா இருந்தாலும் சரி, Whatever fruit yielding tree it may be. அவைகள் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறதான நேரத்தில் At the time when we are bringing forth the fruit, அந்த மரமானது நல்ல இலைகளோடு படர்ந்து அழகாக காணப்படும். and that tree will be lushy with the fresh grass and leaves and twigs. அதிகமான கிளைகளோடும் அதிகமான இலைகளோடும் காணப்படும். Lot of the branches will be seen and a lot of this blossoms. அதிகமான கிளைகளும் இலைகளும் இருக்குமானால் அந்த மரமானது பலன் கொடுக்காது. And when the tree is full of these twigs, new twigs and leaves, it will be fruitful. அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்காது. That is, it will not be yielding up that much of fruit. ஏனென்றால் வேரிலிருந்து வரக்கூடியதான சாரமானது Because that sap which is coming up from the root, ஒவ்வொரு கிளைகளுக்கும் பிரித்து அனுப்பப்படுகிறது. and it is being sent into each of the branches. அந்த சாரமானது எல்லா கிளைகளுக்கும் போகும்போது கனி கொடுக்கிறது குறைவாதான் கனி கொடுக்கும். And when it is going into the different branches, the fruit yielding will be less. கனியினுடைய காலம் வருவதற்கு முன்பாக And before that the fruiting season comes, அந்த மரத்திலே சில கிளைகளை வெட்டி எடுக்கப்பட வேண்டும். and some of these branches will be lopped off. இந்த கிளைகள் வெட்டி எடுக்கப்படும் போதுதான் அந்த மரத்திலே அதிகமான கனிகள் கொடுக்க And ஆரம்பிக்கின்றன. when there is this pruning or breaking away some of these branches, the fruits will be இதைத்தான் நாம் gone. ஏசாயாவின் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். That is what we read in the book of Isaiah. கனி கொடுப்பதற்காக அதனுடைய கிளை வெட்டி எடுக்கப்படுகிறது, களையானது கொத்தி எடுக்கப்படுகின்றது. And that the tree may become fruitful, that the land is digged, the weeds are removed and the branches are pruned. நாமும் கூட கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய கிளைகளை வெட்டி எடுக்கின்றார். And that we may become fruitful, the Lord is lopping up our branches. கிளை என்று சொல்வது என்ன? What is that branch? நமக்கு இருக்கக்கூடியதான அலங்காரம், நமக்கு இருக்கக்கூடியதான மேன்மைகள், And our excellency is our greatness, our adornment.
நமக்குள்ள நல்ல சுபாவங்கள் உருவாக்குவதற்காக கர்த்தர் என்ன செய்கின்றார்? And that good character may be built up in us. What does the Lord do? நமக்கு இருக்கக்கூடியதான அலங்காரத்தையும் நமக்கு இருக்கிறதான மேன்மைகளை ஆண்டவர் எடுத்து எறிகின்றார். And the Lord is taking away, He is plucking out that adornment and the excellencies in our lives. சபைக்குள்ள இதுவரைக்கும் நமக்கு நல்ல பேரு கிடைச்சிருந்திருக்கும். Yeah, in this church till this day we might have had a good reputation. பரிசுத்தவான்கள், பக்திமான்கள், ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் கிடைத்திருக்கும். And we might have been named as holy people, godly people and saintly. இந்த அலங்காரமான கிளைகளை ஆண்டவர் வெட்டி விடுகின்றார். And the Lord is lopping off all these beautiful branches. நம்முடைய பேருக்கு, நம்முடைய புகழுக்கு ஏதாவது களங்கம் விளைவிக்குமானால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? Supposing an ill reputation is coming to our name or a fame, then will we agree? சில வேளைகளில் நமக்கு சில நஷ்டங்களை கூட நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். And sometimes we accept some of the losses in our life. நம்முடைய புகழுக்கு ஏதாவது களங்கம் விளைவிக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. Supposing some the ill reputation is coming to our name, fame, we won't agree. ஆண்டவர் நமக்குள்ளே நல்ல ஒரு சுபாவத்தை எப்படி உண்டாக்குகின்றார்? How the Lord is building up a good character in us. நமக்குள்ள இருக்கக்கூடியதான மேன்மைகளை முற்றிலுமாக எடுத்து போட்டு விடுகின்றார். God is completely removing all the good things, that is the great things of our life. இதுவரைக்கும் நல்லவர்கள் பெயர் வாங்கியிருப்போம், துன்மார்க்கன் என்றதான ஒரு பெயர் கிடைக்கும். And till this moment we might have a name that we are good people, but now we will be called as எந்த இடத்துல நல்லவன் பேர் வாங்கினீங்களோ அதே இடத்துல பொல்லாதவர்கள் என்ற ஒரு பெயரையும் கூட நம்ம வாங்க வேண்டியதா the இருக்கும். place where you were called as a good man, a good person, then there people will be calling you as a bad and wicked. இப்படி பொல்லாதவன் பேர் வாங்குறதான நேரத்துல நாம் துக்கப்படக்கூடாது. And at the time when they are naming us as a bad and wicked, we should not feel grieved. ஆண்டவர் நம்முடைய மேன்மைகளை நம்மிலிருந்து எடுத்திருக்கிறார். Yeah, the Lord has removed our excellency from us. இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெயர் நமக்கு கிடைக்கிறதான நேரத்துல அப்பவும் நம்ம பொறுமையா இருக்கணும். And when we are getting that ill reputation from others, defamed, we must be patient. ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார். One servant of God said like this: உன்னை பற்றி மற்றவர்கள் உயர்த்தி பேசும்போது அடக்கமாய் இருப்பது அடக்கம் அல்ல. When other people are talking high of you, if you remain very calm and quiet, that is உன்னை not the பற்றி real மற்றவர்கள் தாழ்த்தி பேசும்போது அடக்கமாய் இருப்பது அதுதான் அடக்கம் என்று சொன்னார். If you remain calm when other people are speaking ill of you, that is the real humility. சபையார் எல்லாரையும் பார்த்து சபையார் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சந்தோஷமா அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. When other people are telling that we are holy, then we will be happy to hear that. கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடார மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். இப்படி சொன்னா எல்லாருக்கும் துக்கம் தான். And supposing somebody says right now the axe is laid up near that stems trunk, and that tree which doesn't bring forth a good fruit will be cut down and burnt. நமக்குள்ள இருக்கக்கூடியதான மேன்மைகளை ஆண்டவர் எடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். And the situation will come when the Lord will take away our fame, our excellency. யோசேப்பு என்று சொல்லும்போது நம்முடைய மனதிலே வருவது என்ன? When we remember Joseph, what come across our remembrance? அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான பரிசுத்த ஜீவியம் தான் நம்முடைய மனதுக்குள் வருகிறது. And his holy way of life, it comes into our memory. ஆனால் அவனுக்கு என்ன பெயர் கிடைத்தது? What reputation he had? அந்நிய தேசத்திலே அவன் துன்மார்க்கன் என்ற ஒரு பெயரை பெற்றுக் கொண்டான். In that foreign strange land, he was called as a wicked person. துன்மார்க்கன் என்ற பெயர் சூட்டப்பட்டு அதற்கேற்ற ஒரு தண்டனையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். He was called as an ungodly person and he was undergoing the punishment for that. இப்படிப்பட்ட பாதையில் போகும்படிக்கு செய்தது யார்? And who actually caused this man to go in this way? தேவன் தான் இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கொண்டு போனார். Yeah, it was a God who had caused him to go in this way. பிற்காலத்திலே யோசேப்பு சொல்லும்போது இது நல்லது என்று சொல்கின்றான். And later on in his later life, Joseph, when he was mentioning this, he said it was good. தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லும்போது இவ்விதமாக சொல்கின்றான். And to his own brethren he was saying, உங்களுக்கு ஜீவ ரட்சண்யத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஆண்டவர் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். God has brought me here so that your lives may be preserved. இப்படி எல்லாம் நீங்க செய்ததுக்காக நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். He is consoling them, saying, don't be worried because you did all this evil to me. அருமையானவர்களே, நம்முடைய சுவாபமானது எப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறது? Beloved, at what time our nature is sanctified? நமக்குள்ள இருக்கக்கூடிய மேன்மைகள் நம்மை விட்டு போகும்போது மௌனமாக காணப்பட வேண்டும். Whenever excellency is removed from us, then we should remain very quiet. என்ன போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம குதிக்க கூடாது. And we should not jump immediately with an answer to push அவர்கள் இருக்கிறாங்க. தங்களை யாராவது ஒரு ஆள் தொட்டு பார்த்துட்டாங்கன்னா சரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. Some people are like that. Supposing somebody touches them, then they are jumping up and down to the heavens. நாங்க யாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து
ஊழியக்காரங்களுக்கு என்ன தெரியும்? And what do these servants of God now know who we are? பழைய ஊழியக்காரங்களை கேட்டா எங்க அருமை தெரியும். If you ask the olden day servants of God, they know our value. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு பாதையில கொண்டு போறார். No, beloved, God is guiding us in this way. அதையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. We have to accept that also. ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற எல்லா பாதையிலும் மனரமியமா இருக்கும்போது நம்முடைய சுவாபங்களானது பரிசுத்தமாக்கப்படுகிறது. So when we are satisfied and contented in all the ways of the Lord is leading, then our character will undergo a transformation. அடுத்தது, அந்த திராட்சை செடியானது கனி கொடுப்பதற்காக களை குத்தி எடுக்கப்பட வேண்டும் என்று படிக்கிறோம். And next we read in the word of God that this fruit, that this vine may be fruitful, the weeds must be plucked out. ஆங்கில வேதாகமத்தில் அதற்கு டிக் என்ற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. களை கொத்தி எடுத்தல் என்றால் தோண்டப்படுகிறது. In other words, it is being digged in that ground. ஒரு திராட்சை செடியினுடைய அருகிலே சுற்றிலும் தோண்டப்படுகிறது. And it is being digged around that base of that grapevine. சுற்றிலும் தோண்டுகிறதான நேரத்தில் என்ன நடக்கும்? When it is digged around, what happens? அதனுடைய வேர்கள் எல்லாம் வெட்டப்படும். And its roots will be cut down. சில வேர்கள் ஆழமாக பூமியை நோக்கி போய் கொண்டிருக்கும். Some of these roots will be going down in the earth. சில வேர்கள் மேலோட்டமாக காணப்படும். And some of these roots may be superficial. களையானது கொத்தி எடுக்கப்படுகிறதான நேரத்தில் அந்த வேர்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது. At the time when these weeds are pulled out, some of these roots are damaged. தோண்டுதல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of digging down? ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எறிஞ்சிடுறார். God is removing all our desires. நம்முடைய இருதயத்துக்குள்ள சில ஆசைகள் காணப்படுகிறது. Some of these desires, may be there in our heart. இந்த ஆசைகள் நிறைவேறும் என்று நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். And we are waiting for the time to fulfill these desires. ஆவிக்குரிய ஆசைகள் அல்ல, மனுஷிகமான சில ஆசைகள். And some of these carnal desires. மாம்சிகமான சில ஆசைகள். Some of the fleshly desires. இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வெட்டி எடுத்துறார். And the Lord is cutting away these desires. நாம் தாவீதை பற்றி நாம் படிக்கும்போது, regarding David, when we read, அவன் கோலியாத்தோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறான். He is now going to fight against Goliath. யுத்தத்துக்கு போகிறதான நேரத்தில் தாவீது என்ன கேட்கிறான்? At the time when he was fighting with a man, what is he asking? இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். And he is asking, what will that man who kills a Goliath will get? ராஜாவினுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படுகிறது. And then he was told that he can marry the king's daughter. இது தாவீதுனுடைய இருதயத்தில் ஒரு ஆசையாய் மாறிவிட்டது. And this became the desire in the heart of David. எப்படியாயிரும் தாவீது ராஜாவுக்கு மருமகனாயிரலாம் அப்படின்னு யோசிக்கிறார். Somehow this David thought one day he will become the son-in-law of that king's son. கோலியாத்தை கொன்றான். And he killed Goliath. ஆனால் அவனுடைய மகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டாளா? But was that daughter given to him? வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். She was given to somebody else. அவனுடைய ஆசையானது நிராசையாய் மாறி போய்விட்டது. So his desire became vain. சில காரியங்களிலே நாம் மிகுந்த ஆர்வத்தோடு கூட காணப்படுவோம். Some of these matters, we will have lot of interest. இந்த ஆர்வங்களையும் கூட ஆண்டவர் வெட்டி எறிஞ்சிடுறார். Yeah, the Lord is removing even these interests and throwing them away. நம்ம விரும்புறது கிடைக்காததனால சோர்ந்து போக கூடாது. And we should not get fainted because we are not getting what we wanted. கர்த்தர் நம்முடைய சுவாபத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். The Lord is doing all this so that he may build up our nature. மூன்றாவது, நம்முடைய சுவாபத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, and thirdly to sanctify our nature. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையில், Deuteronomy 5:3 and 4, உபத்திரவமானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று நாம் படிக்கிறோம். and there we read that this tribulation was a patience. இந்த பொறுமை என்று சொல்வது கிறிஸ்துவினுடைய சுவாபங்களிலே ஒன்று. And this patience is one of the virtues of the Lord. உபத்திரவமானது பொறுமையை உண்டாக்குகிறது. And this tribulation was a patience. அப்ப நமக்குள்ள பொறுமை என்ற கிறிஸ்துவினுடைய சுவாபம் வேண்டுமானால், and therefore if we want to have that divine virtue of this patience, நமக்கு அதிகமான உபத்திரவம் நமக்கு தேவை. and we need to have much of a tribulation. பொதுவா பாருங்க, நமக்கு உபத்திரவம் வந்துச்சுன்னா நல்ல சுவாபமா வருது. And supposing we are having tribulation, is it good for us? இப்ப எல்லாரும் பார்க்க நம்ம நல்லவர்களா தான் இருக்கிறோம். And now we all appear very good. என்னையும் உங்களையும் கொஞ்சம் உரசி பார்த்தா தான் தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா. Supposing we are being rubbed on the wrong side, then we will know whether we are good or bad. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். I am including myself also. பார்த்தா பாஸ்டர் பக்திமான் பரிசுத்தவான் மாதிரி பிரசங்கம் பண்ணி, yeah, when you look at me, the pastor is a godly, holy.
அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் அவர் யார் என்று தெரிகிறது. But when at the right time comes, then you can find out who he இந்த is. இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே தேவர்களைப் போல வெள்ளை வெளியே விண்ணஸ்தத்தோடு உட்கார்ந்து Yeah, all of you seated here, in pure white, immaculate. You are all like angels of God. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் உள்ள இருந்து எல்லா சாக்கடையான காரியங்கள் வெளியே புறப்பட்டு வருகிறது. Only at the right time, like a sewage water, all the unwanted things will gush out. நல்ல சுவாபம் என்று சொல்வது நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறதுனால அப்படியே உண்டாறது கிடையாது. And just because of our prayer, our character will not be built up. ஒரு அறையில் அப்படியே பூட்டி பக்தியா யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறதுனால ஒண்ணு சுவாபம் உருவாகிறது. Just because we are shut down in a dark room, our character will not be sanctified. பரிசுத்தவானுடைய சுவாபத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார்? How the Lord is building up the character of a saint of God. உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு சுவாபத்தை உருவாக்குகிறார். He is building up that divine character by passing that man through tribulation. எங்களுக்கு உபத்திரவமே வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு எந்த நல்ல சுவாபமும் வரவே வராது. Supposing you say, I don't want any affliction or a tribulation, you will never have the virtue of the Lord. ஊழியக்காரர்களிடத்தில் ஒரு தாயார் இப்படி ஜெபிக்கும்படிக்கு சொன்னார்களாம். And one mother came and requested the servants of God to pray in this way. ஐயா எனக்கு வயதாகி விட்டது. Pastor, I am becoming very old. என்கிட்ட எவ்வளவு நிறைய கெட்ட சுவாபங்கள் இருக்கிறது. I have got so much of wicked nature. எனக்கு ஒரு நல்ல சுவாபம் வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்றார். Please pray that my character may become good. அந்த ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். And then that the servant of God began to pray. ஆண்டவரே இவர்களுக்கு அதிகமான உபத்திரவத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார். And then he prayed, oh God, send lot of tribulation to this. ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான நேரத்தில் கையை தட்டி நிறுத்துங்க ஜெபத்தை அப்படின்ட்டாங்க. And as he was praying, this lady clapped her hand to stop this prayer. ஐயா நான் உபத்திரவத்துக்காக ஜெபிக்க சொல்லல, நல்ல சுவாபம் வேணும் ஜெபிக்க சொன்னேன். And then she said, sir, I did not want any affliction or tribulation from God. I prayed only for a good character. அப்போது அவர் சொன்னார், உபத்திரவமானது பொறுமையை உண்டாக்கும் என்று சொன்னார். At that time he said, see the tribulation, what's the patience? அருமையானவர்களே, நம் போகிறதான உபத்திரவத்தின் பாதை தான் நமக்குள்ள ஒரு நல்ல சுபாவத்தை உண்டாக்கும். Yeah, beloved people of God, that the path of tribulation and affliction will build up a good character in us. நமக்கு வருகிறதான கஷ்டத்தை எண்ணி நாம் உருமுறுக்க கூடாது. We should not murmur thinking of the difficulty we are facing. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை என் கையில ஒப்பு கொடுத்திருப்பாரு. Sometimes God might have entrusted you into my hand. என்ன உருவாக்குறதுக்கு ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருப்பார். And to build me up, he may entrust me to you. இது கர்த்தர் கொண்டு போகிறதான பாதை என்று நாம் ஒருவரும் அமர்ந்து இருக்க நாம் படிக்க வேண்டும். And we must understand that this is the path God is leading, and we must remain quiet before God. ஏனென்றால் வைரத்தால தான் வெட்டி சரிப்படுத்த முடியும். Because the diamond can be sharpened by another diamond. பரிசுத்தவான்களை கொண்டு தான் ஆண்டவர் சீர்படுத்துகிறார். The saints can correct and mend other saints. நீங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் சபைக்குள் இருக்கிற ஜனங்களின் மூலமாக தான் ஆண்டவர் சரிப்படுத்துவார். You are in the congregation, therefore the other people in the congregation will make you suitably corrected. இதுக்காக இந்த சபையில் இருக்கிற ஜனங்க மோசமான ஜனங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. And because of this you should not find fault with others saying, see, this is the way they. நீங்கள் பரிசுத்தவான்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை சரிப்படுத்துவார். Because you are saints, the Lord will sanctify you through other saints. இயேசு கிறிஸ்துவை உருவாக்குவதற்கென்று ஒரு பேதுருவும் ஒரு யூதாசும் அவசியமாயிருந்தார். And to build up this Jesus, there was a need for this Peter and Judas. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். And Judas betrayed Jesus. காட்டிக் கொடுத்தது எதேச்சையாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. And this betrayal, was not accidental. இயேசு கிறிஸ்து ஒருவனால் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியம். And it was a prophetical utterance that Jesus must be betrayed by a man. நமக்கு கூட உபத்திரவம் வேற யார் மூலமா இருக்காது, சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களின் மூலமா தான் இருக்கும். Our persecution will be not through other souls but through the people in the church. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறதான நேரத்தில் நாம் சோர்ந்து போக கூடாது. When we are being persecuted and afflicted, we should not be discouraged. ஆண்டவரே என்னை நீர் உருவாக்கி கொண்டு வருகிறீர். Lord, you are building me up. என்னுடைய சுபாவத்தை நீர் சீர்படுத்தி கொண்டு வருகிறீர். Lord, you are molding my character, my behavior. நீர் நடத்துற பாதையில நான் மனப்பூர்வமா போறேன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். And we should go forward saying, Lord, wholeheartedly I am going forward. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் போஜன பலியை பற்றி நாம் படிக்கிறோம். In the Old Testament we read about the meat offering. அந்த போஜன பலியினுடைய விசேஷம் என்ன? What is the speciality of that meat offering? தானியமானது இடித்து மெல்லிய மாவாக்கப்பட வேண்டும். And that corn or that grain, must be pounded. It must be made of fine flour. இது எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிய மாவாக்கப்படுகிறதோ to what extent it becomes very fine. அதற்கு பிற்பாடு அது எண்ணெய் ஊற்றப்பட்டு திரளையாக்கப்பட்டு அப்பம் சுடப்பட்டு மேஜையிலே கொண்டு வரப்படும். And after that oil is poured on that, it is kneaded well, then it is baked into a cake and brought into that showbread. இது மெல்லிய மாவாக்கப்படுவதை பொறுத்துதான் இது மேஜைக்கு கொண்டு வரப்படுகிறது. Depending upon how
fine that a flour has become, it can reach the இந்த table. அப்பமானது தேவ சமூகத்து அப்பம் என்று அழைக்கப்படுகிறது. And now that loaf, is called as a loaf in the presence of God. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை எப்படி பரிசுத்தமாக்குகிறார், உருவாக்குகிறார். Yeah, beloved, how the Lord is sanctifying and molding us. நாம் ஒவ்வொருவரும் தானியமாக காணப்படுகிறோம். Every one of us is seen as a grain of the corn. ஆண்டவர் நல்ல இடிச்சி மெல்லிய மாவாக்குகிறார். The Lord is beating and pounding us and making us a fine flour. இடிக்கிறதான நேரத்துல தானியம் என்ன செய்யும்? And at the time when it is being beaten, pounded, what that grain will do? அது கொஞ்சம் செதறி ஓடி போலான்னு அது கொஞ்சம் செதறும். And it would try to run away, slip away. இடிக்கிறவர்கள் என்ன செய்கின்றார்கள்? The people who are pounding, அது ஓடி போகாத இருக்கும்படிக்கு அந்த கல்லை சுற்றிலும் ஒரு அடைப்பை போடுகிறார்கள். and that it may not slip away, they are enclosing it with a closure. இடிக்கும் போது செதறினால மீண்டும் அந்த கல்லுக்குள்ளதான் போய் அது விழும். In that mortar only that grain to be pounded will be seen. தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துகிறார். God is afflicting us. இதை விளங்கிக் கொள்ளாமல் நாம் இதை விட்டு விலகி போக என்று பிரயாசப்படுகிறதான நேரத்தில் Not understanding that, but trying to escape out of that mortar. ஆண்டவர் நம்மளை இழுத்து கொண்டு வந்து போட்டு மீண்டும் அங்கே நொறுக்குகின்றார். And the Lord will be dragging us and He will be pounding us, bruising us. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமியில ஆசீர்வாதமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கின்றோம். What we feel, we want to have a blessed life in this world. ஆனால் தேவனோ நம்மை உருவாக்கி தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று But நினைக்கின்றார். the Lord is expecting that we must be molded and prepared and reach the kingdom of heaven. யோசேப்புக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். There were so many who were afflicting this Joseph. யூதாவை பற்றி நாம் படிக்கிற வேளையிலே We read about Jude. அவன் ஒரு பாலசிங்கமாய் காணப்பட்டான். Judah, he was a whelp of lion. இசக்காரை பற்றி நாம் படிக்கிற வேளையில When we read about Issachar, அவன் பலத்த கழுதை என்று அழைக்கப்பட்டான். he was called as a strong ass. தானை பற்றி நாம் படிக்கிற வேளையில வழியிலே படுத்திருக்கிறதான விரியன் பாம்பு கோப்பானவனாய் இருந்தான். And he was an adder lying on the roadside. அப்ப யோசேப்பு எந்த இடத்துல இருந்தான்? So you see where this Joseph was? ஒரு சிங்கம் இருந்துச்சு, ஒரு கழுதை இருந்துச்சு, ஒரு விரியன் பாம்பு இருந்துச்சு. And there was a serpent, an adder, there was a lion, there was an ass. இவைகளின் மத்தியிலே தான் அவன் வளர்ந்திருக்கின்றான். In the midst of these animals only, this Joseph was growing. அருமையானவர்களே, நம்ம மத்தியிலும் சில சிங்கம் இருக்கும். Yeah, beloved, in our midst also the lions may be there. சில நேரத்துல வழியில படுத்திருக்கிறதான சர்ப்பத்தை போல கடிக்கிற சர்ப்பமும் கூட காணப்படும். And sometimes as a serpent on the wayside, it may be biting us. உதைக்கிற கழுதையை போல சில அதுவும் கூட இருக்கத்தான் செய்யும். And near us there may be some of the donkeys, asses which are kicking us. ஆனால் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? But how we should be. ஆதியாகமம் 49 அதிகாரம் Genesis 49, 22-23 வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே 22 and 23. யோசேப்பு கனி தரக்கூடியதான ஒரு செடியா இருக்கிறான். This Joseph was a fruitful vine. அவன் நீரூற்றண்டையிலே கனி தரக்கூடிய ஒரு செடியா இருப்பான். And he was as that great vine planted by the water course. யார் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் And through whomsoever it may be, some problem may come. நாம் ஒரு கனி தரக்கூடிய ஒரு செடியாய் நாம் காணப்பட We வேண்டும். must be a fruitful vine. அடுத்தது 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும்போது In 2 Peter 1:8. தேவனை அறிகிறதான அறிவின் மூலமாக நாம் கனிகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். And we receive these fruits by the knowledge about God. எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வத்தை குறித்த அறிவு வருகிறதோ அதை பொறுத்து நமக்குள்ளே நல்ல சுவாபங்கள் வருகிறது. To what extent we have the knowledge and understanding about our God, to that extent the divine character we will have. ஒரு குடும்பம், கணவன் மனைவியை நாம் எடுத்துக்கொள்வோம். In a family, see, there is a husband and a wife. அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒன்றும் அறியாமல் குருட்டுத்தனமாக ஒருவரை ஒருவர் In நேசிக்கிறார்கள். the beginning of their family life, they did not understand anything blindly. They were loving each other. ஆனால் நாட்கள் சென்ற பிற்பாடு ஒருவரை ஒருவர் அறிந்து அவர்கள் But நேசிக்கிறார்கள். as days pass by, they have a mutual understanding and they begin to love. ஒருவரை ஒருவர் அறிந்து நேசிக்கக்கூடிய இந்த அன்புதான் நிலையுள்ள ஒரு அன்பாயிருக்கும். And loving a person after mutual understanding, will abide forever. அதுபோல நாம் ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிற்பாடு And similarly, as we are come in the Lord, ஆண்டவரை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு வரும்போதுதான் நல்ல சுவாபங்கள் நமக்குள்ளே வருகிறது. when we have the correct understanding and the knowledge about our God, our character will be built up. அதாவது ஆண்டவரை குறித்த அறிவு என்று சொல்வது அவர் யார் என்ற அறிவு அல்ல. And when we say the knowledge about God, it is not the knowledge as to who He is. அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதான ஒரு அறிவு நமக்கு அவசியம். That is the knowledge as to what is His nature. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கின்றார்? Apostle Paul is calling Jesus as what? ஆண்டவரே நீர் யார் என்று சொல்கின்றார். And he is asking,
"Oh Lord, who are you?" இயேசு சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. And then Jesus said, "I am Jesus whom you persecute." இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டார். So he understood who Jesus was. ஆனால் பிற்காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கின்றார்? In the later life, the same Paul says about Jesus in this way. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். And he says, "I know whom I have believed." அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Yeah, beloved, we must understand who is our God. ஏதோ ஆண்டவரை பின்பற்றி போறது கிடையாது. Not just blindly following him. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். And you must know, understand who he is and what is his nature. இந்த அறிவு நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சுபாவங்கள் முற்றிலுமாய் So மாற்றப்படும். when we have this knowledge and understanding, then our nature, our character will be changed thoroughly. அடுத்தது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In John's Gospel 12:24, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். unless except a kernel of wheat falls into the ground and die, it will remain alone. அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று If it படிக்கிறோம். dies, then it will bring forth much fruit. அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். And if that kernel of wheat doesn't fall into the ground and die, it will remain alone. அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். But if it dies, then it will bring forth much fruit. பாருங்க, மிகுந்த பலன் என்று சொல்வதற்கு ஆங்கிலத்தில் much fruit, அதிகமான கனிகளை கொடுக்கும். So it will bring much fruit. அது சாகும் போது அதிகமான கனிகளை தருகின்றது. When it dies, it will be plenty in its fruit. அருமையானவர்களே, நமக்குள்ளே நல்ல சுபாவங்கள் உருவாக வேண்டுமானால், And beloved, if that good virtue is to be formed in us, நம்மை சாவதற்கென்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். we must surrender so that we may die. அதாவது இந்த சரீரத்திலே ஒரு மரணம் ஏற்படுவதற்கு அல்ல. Not for that bodily death. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, 1 Corinthians 15:31, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். Apostle Paul says, every day I die. இந்த இடத்தில் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். அந்த சாவு என்ன? And Paul says, every day I die. What does he mean actually? 32வது வசனத்திலே, Verse 32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகத்துடனே போராடினேன் என்று சொல்கின்றார். And he says, I have fought with the beasts at Ephesus. இந்த இடத்தில் இருக்கக்கூடியதான மரணம் என்று சொல்வது எப்படிப்பட்டது? So what is the nature of death he is mentioning? பொல்லாத மனிதர்களோடு கூட வருகிறதான ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது. And that shows the struggle, the warfare a person is having with evil people. நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத மனிதர்களின் மூலமா சில போராட்டங்கள் வரும். Yeah, in our life also, because of the wicked people, we will have struggle. இதையும் கூட நம்ம சகிச்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. We have to bear all that. இதுவும் கூட நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு மரணமாய் காணப்படுகின்றது. And even that is a type of death seen in us. 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் நாம் படிக்கிற வேளையிலே, 1 Corinthians 4:9-13. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களை மரணத்திற்கென்று குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். And here Apostle Paul says it is as though we were appointed for death. அதாவது நாங்கள் மரணத்திற்கென்று குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். In other words, we are the people appointed for death. அவர்களுக்குள்ளே ஒரு மரணம் இருக்கிறதாக குறிப்பிடுகின்றார். And he says that there is a death working in them. இந்த மரணம் அவருக்கு எப்படி வருகிறது? How that death is coming? ஒன்று, மனிதருக்கு முன்பாக நாங்கள் வேடிக்கையானோம். And the first thing, we are made as a gazing stock before others. மனிதனுக்கு முன்பாக நாங்கள் பைத்தியக்காரராய் இருக்கிறோம். And we are like the mad people, fools before men. நாங்கள் பலவீனராய் நாங்கள் காணப்படுகிறோம். We are seen as a weaklings before others. நாங்கள் கனவீனராய் நாங்கள் காணப்படுகிறோம். We are being dishonored before others. நமக்குள்ள வருகிறதான மரணம் என்று சொல்வது எப்படி வருகிறது? And how that death is coming at us? மற்றவங்க நம்மள ஒரு வேடிக்கை பொருளை போல பார்ப்பாங்க. Other people will be looking at us as though we are being mocked. இவ்வளவு காலம் மேன்மையா பார்த்தவங்க நம்மள ஒரு வேடிக்கையா பார்ப்பாங்க. All these years, they had appreciation for us, and now they are இவ்வளவு mocking காலம் us. கனப்படுத்தினவங்க நம்மள ஒரு பைத்தியக்காரனா பார்ப்பாங்க. All these years they are honored us, but now we look as a இவ்வளவு காலம் பலசாலிகளாய் பார்த்தவர்கள் நம்மை பலவீனராய் பார்ப்பார்கள். These years they saw us strong, but now they see us weak. நமக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்தவர்கள் நம்மை கனவீனராய் அவர்கள் பார்ப்பார்கள். And those people who gave honor and esteem to us, they are now dishonoring us. இவைகளெல்லாம் நமக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு மரணமாய் காணப்படுகிறது. All these things are
foreseen as a death in our life. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்குள்ளே ஒரு நல்ல சுபாவத்தை எதிர்பார்க்கின்றார். The Lord is expecting, beloved people, a good character in us. இந்த சுபாவத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மேலான ஒரு காரியமா The இருக்கிறது. Lord's special purpose is that He may mold us and build up in this இந்த கேட்ட காரியங்களுக்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். and you surrender to those things which you have heard now. கர்த்தர் நமக்கு காலங்களையும் நாட்களையும் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். The Lord is adding up seasons and days. இந்த காலங்கள் நமக்கு வீணாய் போய்விடக்கூடாது. And these years should not go in vain. எப்படியாயினும் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. By any means our nature must undergo a change. நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த பொல்லாத சுபாவங்கள் ஒருவேளை தற்போதைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கலாம். And maybe that wicked nature we are having may be useful to us for now. நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவத்தின் மூலமாக எதையோ சாதிச்சுட்டோம் நம்ம நினைக்கலாம். And we may be assuming that we have achieved something because of the evil nature. ஆனால் இந்த பொல்லாத சுபாவம் நம்மை ஒரு நாளிலே அடிமைப்படுத்திவிடும். But this wicked nature one day it will enslave us. யூதாஸ் காட்டிக் கொடுத்தான். And Judas betrayed. ஆனால் அவனுடைய முடிவு நன்றாக காணப்படவில்லை. But his end was not nice. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று படிக்கிறோம். And we read that he angered himself and died. அருமையானவர்களே, பொல்லாத சுபாவம் உங்களை அழித்துவிடும். Oh beloved, that wicked nature will destroy you. நல்ல சுபாவம் என்று சொல்வது கிறிஸ்துவை போல உங்களை மாற்றும். And that good nature will change you in that image of நல்ல Jesus. சுபாவங்கள் உங்களை கனப்படுத்தும். And that good nature will honor you. நல்ல சுபாவங்களை உங்களை உயர்த்தும். And that good nature will exalt you. நல்ல சுபாவங்களை உங்களை பரலோகவாசிகளாய் And மாற்றும். that good character will make you heavenly citizens. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீமையான காரியங்களை விட்டு விடுங்க. And put away all that evil things from you. ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி One ஜெபம். minute humbly yourself before God and pray. ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களை முழுமையாய் நீர் மாற்றுங்க. Oh God, change thoroughly my nature, my எனக்குள்ள character. இருக்கிறதான பொல்லாத சுபாவத்தை அகற்றி போடுங்க. And you please Lord remove, put away that wicked nature from me. எனக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவத்தினாலே மற்றவர்களை நான் பரிசுத்தப்படுத்தக் கூடாது. And because of my wicked nature I should not try to correct others. பொல்லாத சுபாவத்தின் மூலமாக மற்றவர்களை நான் சீர்படுத்த நினைக்க கூடாது. I should not presume to correct others, Lord, by my own evil nature. நல்ல சுபாவத்தின் மூலமாக மற்றவர்களை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். And I must sanctify others by my own good nature. என்னை முற்றிலுமாக நீங்கள் மாற்றும் என்று சொல்லுங்கள். And you say, Lord, change me utterly. நீங்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் If people ask with desire and thirst, ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை உருவாக்குவதற்கேற்ற ஒரு வல்லமையை தருவார். now the Lord will give us the due power to build up a character. அந்த வல்லமையானது உங்களுக்குள் இருக்கிற பொல்லாத சுபாவத்தை முற்றிலுமாய் அழித்து போடும். And that power will be able to destroy your evil nature in you. இப்போதே நமக்குள்ள ஒரு நல்ல சுபாவத்தை அவர் உருவாக்குகிறார். Even right now the Lord is building up a divine nature. ஒவ்வொரு வாய்களை திறந்து ஜெபியுங்கள். Every one of you open your mouth and pray. அருமையானவர்களே, இந்த சரீரமானது மறுரூபமாக்கப்பட வேண்டும். Oh beloved, this body must be transformed. அதற்கு முன்பாக சுபாவத்தை மறுரூபமாக்கிக் கொள்ளுங்கள். And before that, transform your nature, your character. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, ஸ்தோத்திரநாதா, 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 ஸ்தோத்திரநாதா. நமக்குள்ளே எத்தனையோ நற்காரியங்கள் காணப்படுகிறது. So many good things are seen in us. பக்தியாய் வைராக்கியமாய் நாம் ஜீவிக்கிறோம். We are leading a godly life, a jealous life. அதிகமாக தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். And we are waiting in the presence of God for more time. பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கின்றோம். And we are leading a holy life. அருமையானவர்களே, நம்முடைய சுபாவம் எப்படி காணப்படுகிறது? But beloved, how about our nature, character? உங்களிடத்திலே ஒருவரும் நெருங்க முடியவில்லையே. Nobody is able to approach near to you. உங்களை சுற்றிலுமாக நீங்களே ஒரு வேலி அமைத்து You வைத்திருக்கிறீர்கள். have erected a fence around you. ஆண்டவர் அவைகளை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். And the Lord wants to make amends in that. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் என் சுபாவத்தை நீர் மாற்றும். And you pray unto the Lord, Lord, change my character thoroughly. நான் உம்மை போல மாற வேண்டும். Oh, I want to become like you. எல்லா காரியங்களிலும் நான் உம்மை போல
மாற வேண்டும். In all aspects of my life, I want to be like thee, Lord. உருவாக்கும் என்று சொல்லுங்கள். And you say, you mold me. ஆண்டவர் நம்மை உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். And the Lord is here to mold us. To Praise the prepare us. Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொடுத்ததான சத்தியத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யனாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உயர்ந்த காலவேளையில் தாம சமூகத்தில் கூடிய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாது தேவாவியானவர் எங்களுக்கு இறங்கி உதவி செய்தபடினால் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, வாக்குத்தத்தம் உண்மையுள்ள தேவனாக நீரங்கட மத்தியில கடந்து வந்தீர். அந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிமட்டாகும் தேவாவியானவரே நீரே பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக்கி ஜெயமாக்கி தந்தபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விவித இடங்கள் விவித நிலவரங்கள் நான் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் நீரை கூட்டி சேர்த்தேன். ஒருவருடைய நிலவரத்துக்கு ஏற்றபடி கர்த்தாவே ஒருவரோடு நீர் இடப்பட்டுக் கொண்டிருந்தபடி நாளண்டியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நிலவரங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டபடி நாளண்டியோடுமே துதிக்கிறோம். மனமகிழ்ச்சியோடு கழிப்போடும் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் மகிழ்ந்து கழிவுற முடியாத நீர் எல்லோருக்கும் இறங்கி உதவி செய்தபடி நாலு ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளை ஒவ்வொரு ஊழியங்களை நீரை பொறுப்படுத்த ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தபடி நாலு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களை செய்யும்படியாக தாமத பிள்ளைகளுக்கு விசேஷமான கிருபை அபிஷேகத்தை தந்தபடி நாளண்டியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் கர்த்தாவே நீரங்களோடு பேசினா நம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காய் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே நீரங்களை கர்த்தாவே உமக்கு கனி கொடுக்க முடியாம தோட்டமாக சபையில கொண்டு வந்து நாட்டியிருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே கடந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய ஜீவனங்களை பார்க்க முடியும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கர்த்தாவே கடந்த ஆண்டுகள் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் உமக்கு கனி கொடுக்காத ஜனங்களாகவும் இன்னும் கர்த்தாவே எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உமக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிற ஜனங்களாக காணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களை வெற்றி போடப்பட்டதான நிலவரத்திலே நாங்கள் காணப்பட்டோம். ஆனாலும் நீர் கிருபையால் இரக்கத்தினால கர்த்தாவே எங்களை நிர்மூலமாகாதபடி கர்த்தா எங்களை வெற்றி போடாதபடி இன்னும் ஒரு வருஷத்தையும் கூட கர்த்தாவுடைய ஜீவிதத்தில் நீர் கூட்டி தந்தபடினால் இன்றோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு காலங்களை, சமயங்களை, நாட்களை, வருஷங்களை கூட்டி தந்தான அந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே உடைய நித்திய நோக்கத்துக்கு கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்யணுமே. நற்கனிகளை நாங்கள் நீரங்கள் எதிர்பார்க்கிறேன். அதுக்கென்று காலங்களை கூட்டி தந்திருக்கிறபடினால் கர்த்தாவே கூட்டி தரப்பட்டதான இந்த புது வருஷத்திலும் கர்த்தாவே தேவனுக்கு என்ன நற்கனிகளை கொடுக்கக்கூடியதான ஜனங்களாய் நாங்கள் காணப்பட வசனம் கேட்டதான எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம். ஆண்டவரே எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டதான எல்லா பொல்லாத குணாசீலங்களை கர்த்தாவே நீரங்களை விட்டு அகற்றி விட்டு கர்த்தாவே உம்முடைய திவ்ய சபாவங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட முடியாத இந்த வருஷத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தாவே உம்முடைய திவ்ய குணாசீலங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நற்கனிகளை கொடுக்கக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யணுமே. நற்கனிகளை கொடுக்க முடியாகவே நீரங்களை கிறிஸ்துவேசுவில் சிருஷ்டித்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆனபடினால் கர்த்தாவே எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தாவே உம்முடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரும். அதுக்கு ஏற்றதான கிருபை அபிஷேகம் தந்து கர்த்தாவே ஒரு நாளும் ஜெயத்தோடு நீர் எங்களை நடத்தணுமே. ஆண்டவரே உம்முடைய வருகை மிக சமயமா இருக்கிறபடினால் கர்த்தாவே நீர் வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒருவராலும் வெட்கப்பட்டு போகாதபடி, கைவிடப்பட்டு போகாதபடி கர்த்தாவே மகிழ்ச்சியோடுமே சந்திக்க தகுதி உள்ளவர்களாய் காணப்பட முடியாத ஆண்டவரே உம்முடைய திவ்ய சபாவங்களால் நிரம்பி ஜீவிக்க உங்க வசனம் கேட்டு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க வேணும்னு கெஞ்சிரும். வந்த மக்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருவோம். ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அழைத்து வேறுதிருத்த நோக்கம் முற்றிலுமா அவருடைய ஜீவிதத்தில் நிறைவேற்றி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய மகிமையான மாசற்ற வருவதற்கு எங்களை யாவரையும் தகுதிப்படுத்தும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துறோம். கடன் செல்வரோடு சமூகம் கூட போட்டு கிருபைக்குள்ள எல்லாரையும் மூடிக்கொள்ளும். ஜெயத்தோடு நடத்தும். தொடர்ந்து நடக்குதான சண்டை கிளாஸ் ஊழியங்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. Hallelujah. ஸ்தோத்திரம்.